வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போறது பொங்கல் போனஸ். சென்ற முறை பொங்கல் போனஸ் நம்ம போடும்போது ஹெச்ஆர்ல போயிட்டு ஜிடிஎன் அப்டேட் சேலரி மெனுல பொங்கல் போனஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம அதில் போய் செக் பண்ணலாம் யார் யாருக்கு பொங்கல் போனஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வர்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த தடவை அந்த ப்ரோக்ராம் எடுத்து விட்டுட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபைனான்ஸ் மெனுக்கு வந்துட்டு பேரோல் சர்வீசஸ்ல டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஆட் பண்ணா போதும். நீங்க ரெண்டு மெத்தட் ஆட் பண்ணலாம். டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் பல்க் ப்ராசஸ், டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் மெத்தட். இந்த டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் போய்கிட்டு உங்களோட செலக்ட் பண்ணிக்கோங்க, பேட்ச் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க, எஃபெக்டிவ் டேட் கொடுத்துக்கோங்க. 1 ஜனவரி கொடுக்கணும். 2022 கண்டிப்பா கொடுக்கணும். 2021 கொடுத்துடாதீங்க. எஃபெக்டிவ் டேட் இதுல கிரியேட் நியூ என்ட்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. காப்பி பை எம்ப்ளாயி வச்சுக்கோங்க. ஆட் ரோ. சப்போஸ் உங்களுக்கு இப்ப எம்ப்ளாயி நிறைய இருந்தாங்கன்னா காப்பி பை எம்ப்ளாயி கொடுத்தாதான் வரிசையா வந்துட்டு இருக்கும். 110, இந்த எம்ப்ளாயோட ஐடியா அடிச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயி நேம் வந்துடும். டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா எம்ப்ளாயி போனஸ் EMP அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. எம்ப்ளாயி போனஸ் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த மெனுல பே வேல்யூ போனஸ் 3000. சப்போஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு 12 மாசம் கடந்த ஆண்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும். மார்ச் வரைக்கும், மார்ச் 2020 வரைக்கும் அவங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா 3000 ரூபாய் கொடுக்கணும். மாசங்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கம்மியா வரும். 11 மாசம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 2750 ரூபா அந்த மாதிரி வரும். கால்குலேட் பண்ணிட்டு அது கொடுங்க. கொடுத்து வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா வேலிட் வந்துடும். இப்ப அடுத்து இன்னொரு எம்ப்ளாயி உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா மோர் தேன் 1 எம்ப்ளாயி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கடைசியில கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ரூபா வந்துடும். அடுத்த ரூபா இப்போ நீங்க 2 மெத்தட ட்ரை பண்ணலாம். நீங்க இப்ப காப்பி பை எம்ப்ளாயி அப்படின்னா சேம் எம்ப்ளாயி தான் திருப்பி வருவாங்க. இப்ப அனதர் எம்ப்ளாயி இந்த எம்ப்ளாயி போனஸ்க்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னா இதை கொடுத்துருங்க. அப்ப டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் சேஞ்சே ஆகாது. இந்த எம்ப்ளாயி போனஸ் சேஞ்ச் ஆகும். பாத்தீங்கன்னா கொடுத்தோம்னா இந்த அடுத்த ரோல டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகாது. எம்ப்ளாயி வேற எம்ப்ளாயி. அடுத்த வேற இன்னொரு எம்ப்ளாய்க்கு நீங்க நம்பரை கொடுத்து வேற ஒரு எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து நீங்க சர்ச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஆட் அப்படி கண்டினியூஸா ஆட் ஆகிட்டே போகலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ரோ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குரூப்பை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம இனிஷியேட்டிவ் லெவலில் இருக்கும். குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வெரிஃபையர் லெவலுக்கு போகும். இந்த 3 லெவல் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நேரா பேரோல் ப்ராசஸ் வந்துடலாம். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பேரோல் ப்ராசஸ்ல உங்களோட குரூப் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. எந்த எம்ப்ளாயி இப்ப நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயும் லிஸ்ட் ஆவாங்க. ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட நம்பரை நீங்க இங்க போட்டுக்கலாம். கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாயி மட்டும் வருவாங்க. அவங்களுக்கு இந்த எலமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி போனஸ் அப்படின்னா ஆட் ஆயிருக்கும். இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அதனால இங்க வரல. நீங்க அப்ரூவர் செக்ஷன் வரைக்கும் போயிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இங்க எம்ப்ளாயி போனஸ் எலமெண்ட் ஆட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன் கொடுக்கணும். இதுல பொங்கல் போனஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன் ஆயிரும். இப்ப நீங்க ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ரிசல்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல
பொங்கல் போனஸ் எடுத்துட்டு உங்களோட குரூப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இங்க இந்த எம்ப்ளாயி காட்டும். எம்ப்ளாயி காட்டிட்டு அமௌண்ட் 3000 கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஜெனரேட் பில்லில் வந்துட்டு சப்ளிமெண்டரி பில் சேலரி பில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. பில் டைப்ல வந்து பொங்கல் போனஸ் கொடுத்துக்கோங்க. உங்க பேபிள் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேபிள் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்க கீழே வரும். வந்த உடனே எம்ப்ளாயை செலக்ட் பண்ணி நீங்க ஜெனரேட் பில் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து ஒரு நார்மலா நம்ம செய்யக்கூடிய மெத்தட். இதுல வந்து பல்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பல்க் ஆப்ஷன்ஸ்னா நீங்க வந்து இதே மாதிரி டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் போயிட்டு கால் வெப் ஐடி டவுன்லோட் பண்ணி பண்றது. பல்க் ஆப்ஷன்ல போயிட்டு கால் வெப் ஐடி டவுன்லோட் பண்ணி ஒரு பேட்ச் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கால் வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். அதுல போய் ஒரு பேட்ச் நேம் கொடுத்து கிரியேட் நியூ என்ட்ரி கொடுத்து நம்ம எப்போ மற்ற இது பண்ற மாதிரி தான் செஞ்சுட்டு அதுல எம்ப்ளாயி நம்பர்லாம் கொடுத்து அந்த பேட்ச் நம்பரை வச்சு நீங்க திருப்பி என்ன செய்யணும், ஒரு எலமெண்ட் எம்ப்ளாயி போனஸ்குள்ள எலமெண்ட் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். அந்த வெப் ஐடியில நீங்க வந்து எம்ப்ளாயியோட எல்லா நம்பரும் கொடுத்து போனஸ் அமௌண்ட் 3000 கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சேம் மெத்தட் தான். நேராக நீங்க பேரோல் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன் கொடுத்துட்டு ரிசல்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஜெனரேட் பில் கொடுத்துக்கலாம். பொங்கல் போனஸ் விரைந்து பெற்றிட வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.